லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். ஆங்கிலத்தின் மூலமும் ஹிந்தி இருக்கலாம், தமிழ் மூலமும் ஹிந்தி இருக்கலாம். லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ், அதாவது இந்தியில் உள்ள உயிரெழுத்துக்கள் ஆவணா ஆவணா என்பது 3 என்று எழுதி அதன் அருகில் ஒரு கோடு மேல்கோடு விட்டால் அது ஆவணாவாகும். 3 மற்றும் பக்கவாட்டில் 2 கோடுகள் போட்டு மேலே ஒரு கோடு போட்டால் ஆவணாவாகும். அதேபோல் எஸ் என்று எழுதி மேலில் ஒரு குறியீடும் கீழில் ஒரு குறியீடும் இணைத்தால் அது ஈவாகும். அதே போலவே ஈ என்பது எஸ் என்று எழுதி கீழே ஒரு குறியும் மேலே ஒரு குறியும் சேர்த்தால் அது ஈ ஆகும். அதே போல் ஊ என்பது 3 என்று எழுதி அதன் மேல் ஒரு கோடிட்டால் அது ஊவாகும். அதே போல் 3 என்று எழுதி மேலே ஒரு குறியீடும் பக்கவாட்டில் ஒரு குறியீடும் இணைத்தால் அது ஊ ஆகும். அதே போல் ரீ என்பது ஒரு 6 என்பது போல எழுதி அதில் ஒரு கமா போன்ற அமைப்பும் அல்லது கவட்டை போன்ற அமைப்பும் இணைத்தால் மேலே ஒரு கோடும் இணைத்தால் அது ரீ ஆகும். அதே போலவே ஏ என்று எழுதி அது சிறிது மாற்றம் செய்தால் அது ஓவாகும். அதே போல் ஏ என்று எழுதி கீழே ஒரு மாற்றமும் மேலே ஒரு மாற்றமும் செய்தால் அது ஐ ஆகும். அதே போல ஓ என்பது ஆனாவைப் போலவே 3 என்று எழுதி பக்கவாட்டில் 2 கோடுகளை இணைத்து மேலே ஒரு கோடும் இணைத்து மேலே ஒரு அம்புக்குறி போல் பட்டால் அது ஓ ஆகும். அதே போல் அவ் என்பது 3 என்று எழுதி பக்கவாட்டில் 2 கோடுகளை இணைத்து மேலே ஒரு குறியும் இணைத்தால் அது அவ்வாகும். அதே போலவே அம் என்பது 3 என்று எழுதி பக்கவாட்டில் ஒரு கோட்டை இணைத்து மேலே ஒரு கோட்டை எழுதி மேலே ஒரு புள்ளியும் வைத்தால் அது அம்மாகும். அதே போல் அக என்பது 3 என்று எழுதி பக்கவாட்டில் ஒரு கோடு மேலே ஒரு கோடு போட்டு பக்கவாட்டில் 2 புள்ளிகளை இணைத்தால் அது அக ஆகும். அதுபோல் இவ்வாறு நீங்கள் இந்தியை எளிதில் கற்றுக்கொள்ளலாம். தமிழ் மூலம் இந்திய எழுத்துக்களையும் இந்தியும் கற்றுக்கொள்ளலாம். லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். நீங்கள் இதுவரை கண்டு பயனடைந்ததற்கு மிக்க நன்றி, மாபெரும் நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் again and again. Thank you again and again. Bye, all the best. See you.